மேஷ வீட்டுல இருந்து கடைசியா வரக்கூடிய அந்த மீனத்துல ரேவதியினுடைய கடைசி பாதம் வரைக்கும் வரக்கூடிய அந்த சுழற்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த சுழற்சியில 360 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சிருக்காங்க. இந்த 360 டிகிரியும் சூரியன் சித்திரை 1ஆம் தேதி மேஷ வீட்டுல அஸ்வினி முதல் பாதத்துல முதல் டிகிரியில பயணம் செய்வார். அவர் 2வது டிகிரிக்கு வரும்போது சித்திரையினுடைய 2வது நாள், 3வது டிகிரிக்கு வரும்போது சித்திரையினுடைய 3ஆம் நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி வீடும் 30 பாகைகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த 30 பாகையில சூரியன் பயணிக்கிறத தான் ஒரு தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அப்போ மேஷம் அப்படின்னா சித்திரை மாதம். ஒரு குழந்தை சித்திரை மாதத்துல பிறந்திருந்தா நீங்க கண்டிப்பா உங்களோட சூரியன் மேஷ வீட்டுல தான் இருக்கும். வைகாசி மாசம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது ரிஷப வீட்டுல இருக்கும். ஆனி மாதம் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது மீன்